இவனுக்காக ஒரு மாடை என்ன பண்றாருங்க, ஃபேட் கிளாஃப் வெட்டுறார். ஒரு மாடு, புஷ்டியான ஒரு மாடை கூட்டின்னு வந்து வெட்டி பார்ட்டி கொண்டாடுறாரு. அவங்க அண்ணன் வரும்போது என்ன சத்தத்தை கேட்குறாங்க, மியூசிக்கும் டான்ஸ் ஆடுற சத்தம். இவன் வந்ததுனால வேலைக்காரங்களுக்கு பார்ட்டி, எல்லாருமே கொண்டாடுனுக்கிறாங்க. அப்பாவே டான்ஸ் ஆடுனுக்கிறாரு, என் பையன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா சொல்லுங்களேன். பார்ட்டி வச்சுக்கிறார், மியூசிக், டான்ஸ், டப்பா டிப்பா டப்பா டிப்பான்னு அடிச்சுனுக்குறாங்க. பையனும் நான் எழுந்துருவேன்னு நினைச்சேன், பார்த்தா புள்ளியாவே எடுத்து அவனும் டான்ஸ் ஆடுனுங்கிறான். உள்ள அவ்வளோ பயங்கரமாகுது. அல்லேலூயா. இந்த பழைய ஏற்பாடை பேசுற குரூப் எல்லாம் யார் தெரியுமா? நான் எவ்வளவு ஜெபம் பண்ணேன், நான் எவ்வளவு பர்ஃபெக்ட்டா இருந்தேன், அப்ப ஒண்ணுமே கூட இல்ல அப்படின்னு பேசினுப்பாங்க. ஆனா நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. பெரிய பையனுக்கு என்ன தெரியலன்னா எல்லாமே அவனுக்கு தான் தெரியல. அப்பா தான் சொல்றாரு, டேய் எல்லாமே உனக்கு தானான்றாரு. அவன் என்னன்றான், ஒரு ஆள் கூட எனக்கு கூட தெரியுமா, என் ஃப்ரெண்டு கூட சாப்பிடுறதுக்குன்றான். வெச்சுக்கு கடவுள் எல்லாமே கொடுத்துக்கிறாரு, இவரு அனுபவிக்கிறதுல எனக்கு கொடுக்கல, பத்தி அவனுக்கு கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. அவன் தொழிஞ்சிட்டு இருந்தான்டா, அவன் இல்லாம இருந்தான்டா இவ்வளவு நாள். அவன் வந்த சந்தோஷத்துல அப்பா கொண்டாடினான். அந்த ஆட்டு பலின்றது ரத்த சிந்துதல் இல்லாம பாவ மன்னிப்பு இல்ல. அவன் வந்த உடனே ஆண்டவர் அவனுக்கு, அப்பா அவனுக்காக ஆட்டு அடைச்சான். அவன் அடியில ஆட்டு அடிச்சான், சாரி மாட்டை அடிச்சார், மாடை அடிச்சார். எதுக்காக? ரத்த சிந்தம், என் பாவம், என் பையனுடைய பாவம் இயேசு கிறிஸ்து. ஃபேட்டட் ஃபிளாக், உயர்ந்ததை தான் ஆண்டவர் கொடுக்கிறார். எல்லா அதிகாரத்தையும் உனக்கு கொடுத்து வச்சிருக்கிறார். இனி அதை பயன்படுத்துங்க. உங்க கையில எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நீ சீல் வச்சது சீல்டுங்க, நீ சைன் போட்டது சைன் தான். அது யாருனாலையும் ஒண்ணுமே மாற்ற முடியாது. இன்னைக்கு நீ எழுந்துட்ட, ஏதோ ஒரு தவறு, ஏதோ நான் பின்வாங்கிட்டேன், ரொம்ப லேட் ஆகும் பழகுது. நீ வந்த உடனேவே முதலாவது அவருடைய நீதியை உனக்கு கொடுக்கிறார். அவர் நீதினால வருகிற ஆசீர்வாதம் தான் இந்த அதிகாரம், பணம். திரும்பி எழுந்த பழைய மாதிரி அவன் வாழ்க்கை, தூங்கி ஏஞ்சிருப்பான், வேற எவனோ பெட்டு மடிச்சிருப்பான், அவனை சுத்தி வேலைக்காரங்க. நீ நினைக்காத இந்த உலகத்து அப்பாவை பார்த்து, உலகத்து அம்மாவங்களை பார்த்து, பேரண்ட்ஸுங்களை பார்த்து இவரு இப்படிதான் இருப்பார், அவங்களுக்கும் அவருக்கும் வித்தியாசம் இருக்குங்க. நீ வந்தா மாத்திரம் போதும்னு நினைக்கிறேன். என்ன நோக்கம் மேட்ரு இல்லை. நான் பணக்கார ஆகணும்னு வந்தாலும் சரி, பணக்கார எந்த நோக்கம் வந்தாலும் சரிங்க, நீங்க வந்தா மாத்திரம் போதும். அங்க பொண்ணு கிடைக்குது எனக்கு, வா பரவாயில்ல, ஆண்டவர் உனக்கு அவரோட அன்பை வெளிப்படுத்துவார். நீ நினைப்பதுக்கும் ஜெபிப்பதுக்கும் அதிகமா தான் எப்பவுமே செய்வார்.